நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரீசெண்டா கோல்டு அண்ட் சில்வர் வந்து 1 இயருக்கு வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. இதனால வந்து எல்லாரும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து அதிகரிக்குமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம நகைக்கடைக்காரங்க எல்லாம் வந்து டைரக்டா ஃபாரின்ல இருந்து வளையலாவோ செயினாவோ வாங்குறது கிடையாது கோல்டு. அவங்க வந்து ஒரு தங்க கட்டியா வாங்கி அதை உருக்கி அதுக்கப்புறம் வந்து நகை இங்க செய்வாங்க. அதை தான் வந்து நம்ம வாங்குறோம். இப்போ இந்த நகை எல்லாமே வந்து இந்தியன் ருபீஸ்ல வாங்குறாங்களான்னா அதுவும் கிடையாது. அது எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தா எல்லாமே வந்து அமெரிக்கன் டாலர்ஸ்ல வாங்குறாங்க. வேர்ல்டுல எல்லா ட்ரேடுமே வந்து அமெரிக்கன் டாலர்ஸ்ல தான் நடக்குது. சோ நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து டாலரா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா பொருளுமே வாங்குறோம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற டாலர்ஸ் வந்து எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ குறைஞ்சா என்ன அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இப்போ எல்லாமே வந்து நம்ம கோல்டுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் ஃபர்டிலைசருக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? இதனால நம்ம கையில் இருக்கிற டாலர்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். இப்போ கோல்டு அண்ட் சில்வரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நான் முன்னாடியே சொன்னேன். ஏன் அப்படின்னு பார்த்தா கோல்டு அண்ட் சில்வரோட இம்போர்ட் டியூட்டி வந்து 6% வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அத பேசிக் இம்போர்ட் டியூட்டி வந்து வெறும் 10% தான். இதுல பேலன்ஸ் 5% வந்து விவசாய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வரி. ஸோ டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கோல்டு அண்ட் சில்வரோட பிரைஸ் வந்து கண்டிப்பா ரைஸ் ஆகும். ஸோ இந்த கோல்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.